Hello friends, welcome to Sri Tech Talks. நீங்க ஒரு தமிழ் PDF டாக்குமெண்ட்டை வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ அல்லது எடிட்டபிள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாண்ட் லாஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னதான் பாத்தீங்கன்னா மல்டிபிள் அந்த ஃபாண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணி இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த எரர் போகவே போகாது. இது இப்படி தான் இன்கரெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் நான் யூஸ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் ஒரு இதே மாதிரியான ஒரு PDF தமிழ் டாக்குமெண்ட்டை கன்வெர்ட் பண்ணேன். இந்த எரர் பார்த்தீங்கன்னா எனக்கு போயிருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா PDFல உள்ள மாதிரியே எனக்கு தமிழ் லெட்டர்ஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு வித் வேர்டு ஃபார்மேட்டில். ஸோ இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்களும் இதே சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் ஆகிறதுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு UDC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரோட லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலுக்கு உள்ள இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும். இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நீங்க இந்த சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப்ல மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு PDF டாக்குமெண்ட்டை தான் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி PDFல போயிட்டு அதாவது PDF ரீடரில் போயிட்டு இந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு போனீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு இங்கே ஃபேக்ஸ், மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு PDF அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க பார்த்தீங்களா ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டாக்குமெண்ட் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர். இதை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு எத்தனை பேஜஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பேஜும்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா 20 அப்படின்னு 20 கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே 5 to 20 அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் கொடுக்குறேன். தென் என்ன பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதுல நீங்க பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன பேஜ் வேணுமோ அதை வைங்க. முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இங்க போயிட்டு ஜஸ்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இது PDF டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கங்க. தென் இங்க பாத்தீங்கன்னா PDF ஸ்டாண்டர்டுக்கு கீழே ரெகுலர் PDF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் மறக்காம பிட் மேப்டு PDF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். இது பாத்தீங்கன்னா சர்ச்சபிள் PDF வைக்காதீங்க. பிட் மேப்டு PDF அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஜஸ்ட் இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்க பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இது சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருங்க. இப்போ சேவ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரைட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸிங் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 பேஜஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாருங்க ஒரு PDF டாக்குமெண்ட்டை இன்னொரு PDF மாத்திக்கிட்டு இருக்கோம். பட் என்னன்னா யூனிவர்சல் ஃபார்மேட்டுக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணது. ஸோ இது பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்லயும் இருக்கும். ஸோ இப்போ போய்க்கலாம், டெஸ்க்டாப்புக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா டேட் மாடிஃபைடு வச்சு நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைல். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் டிரைவுக்கு போயிருங்க. இப்போ இங்க போயிட்டு ஹோம் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. தென் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஃபைலை ஜஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அப்லோட் மட்டும் பண்ணுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகிற ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ இது கிரீன் கலர்ல வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். தென் ரீசன்ட் போங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம இப்போ அப்லோட் பண்ண ஃபைல். இப்போ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஓபன் வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த PDF டாக்குமெண்ட்டை எடிட்டபிள் வேர்டு ஃபார்மேட்டுக்கு இது கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை தான் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தட் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஃபாண்ட்டும் பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாது. நீங்க இப்ப ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு ஃபாண்ட்டுமே பாத்தீங்கன்னா மிஸ் ஆகாம இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் ஃபைலுக்கு போயிட்டு இதை டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் வேர்டு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும். ஸோ இதுல
இப்போ எனேபிள் எடிட்டிங் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம, எந்த ஒரு என்கோடிங் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். நீங்க இதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட், எஸ்பெஷலி தமிழ் பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃபாண்ட்டே லாஸ் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேர்டு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஒரு லைக்கும் வந்து போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன்.